இப்போ பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சொட்டமண்டைய வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. இப்போ வந்துட்டு அந்த சொட்டமண்டையனை பற்றி நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்ல வர்றா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவும், இங்கே பாருமா, அவனை பற்றி எதுவும் பேசாத, அதே மாதிரி புருஷன் சொல்கிறத கேட்டுனாடா, இல்லைனா நீ நரகத்துக்கு தான் போவ, அது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம உஸ்தாத்தும் உண்மையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா உம்மி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் ரொம்ப பயப்படுறான், நம்ம பக்கத்துலலாம் வரமாட்டேங்கிறான், அதோட அந்த புருஷங்காரனும் நம்ம பக்கத்துலேயே நம்ம பொண்ணை நெருங்க விட மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி உம்மி சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம உஸ்தாதும், இங்கே பாருமா, இனிமேல் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி தான் அவன் நம்ம பொண்ணு, கல்யாணம் ஆகிடுறதுக்கப்புறம் எல்லாமே அவன் புருஷன் ராஜ்யம்தான், இனிமேலாம் எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஏதாச்சும் ரொம்ப பிரச்சனைனா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுக்காரியும் வந்துடுறா. அப்புறம் உமி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டுக்காரியை கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருமா, நீ இந்த சாப்பாடை போய் கொடுத்துட்டு ஹீரோயின் எப்படி, அதாவது பரா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி அப்படின்னு இவளும் கிளம்பி வந்துடுறா. இங்கே பார்த்தா அந்த சாப்பாடை கொடுத்துட்டு இப்போ கதவை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோவும் அந்த வேலைக்கார அம்மாவும் தான் வருவோம். அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன், அதோட பராவோட அம்மா சமைச்சு கொடுத்தாங்க, அதாவது உம்மி சமைச்சு கொடுத்தாங்க, இவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு, நான் அவளை பார்க்க முடியுமா, அவள்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை பட்டுன்னு மூஞ்சி அடித்த மாதிரி சாத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிட்டே வந்துட்டு இருக்கப்ப, இந்த சைடு அந்த பண்ணையில் வேலை பார்க்குறவங்கலாம் மர்மமான முறையில் வெளியே எதுவும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒரு அம்மாவை பிடிச்சி, இங்கே பாருமா, இது என்ன வெளியே போகிற வேலையா, வெளியே போகிற வழியா, இப்படி வெளியே போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குவோம். அந்த பொம்பளையும், இங்கே பாருமா, இது இங்கே வெளியெல்லாம் போக முடியாது, இங்கே பண்ணையில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது பண்ணைக்குள்ளே போயிடுது. அவளும் வீட்டுக்கு போயிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, ஏதோ வந்துட்டு கிச்சனில் இருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு போவா. அங்கே பார்த்தா ஃப்ரிட்ஜில் இருந்து தான் அந்த சவுண்டு வரணும். அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அந்த பிணத்து மேலெல்லாம் கட்டுவாங்க இல்லையா துணி, அந்த துணி இருக்கும். அவளுக்கு பார்க்கையிலே என்னடா இது அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா அந்த சொட்டமண்டே நம்ம ஹீரோயினை செமத்தியாக பயமுறுத்தி விட்ருவான். அப்படியே நம்ம ஹீரோயின் பயந்துட்டு கீழேயும் விழுந்துடுவா. அப்புறம் அந்த வீட்டில் வேலை பார்க்குற அம்மா வந்துட்டு அவளோட முடியை பிடிச்சி பயங்கரமாக இழுக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவளும் ஒன்றும் இல்லைம்மா,